ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 87ங்க. நான் மேலே வந்து துணி துவைக்க வந்துட்டேன். என் பொண்ணும் பையனும் கீழே படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என் பொண்ணு வந்து படிக்காமல் பார்த்திங்கன்னா என் பையன் என்னெல்லாம் பண்ணான்ற குறையா வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறா. அவன் அதை பண்ணுறான், அவன் இதை பண்ணுறான், படிக்கலம்மா, அவனை வந்து கீழே வந்து பாரு அப்படின்னு சொன்னால், நான் கீழே எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். படிச்சுட்டு தானேம்மா இருக்கான் அப்படின்னு. அவன் படிக்கிற மாதிரி நடிக்கிறாமா அப்படின்னு சொன்னால், சரி நீ என்னவா பண்ணி வச்சுருக்க, நோட்டெல்லாம் எடுத்து கீழே போட்டு வச்சுருக்க படிக்கிற மாதிரி அப்படின்னா, இல்லை நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இது பேர் ரெடி பண்ணி வைக்காதம்மா, வீடு ஃபுல்லாக பரப்பி போட்டு வச்சுருக்கா அப்படின்னு 2 திட்டினேன். அப்புறம் போல் ஒரு நான் லஞ்ச் சமைக்க போயிட்டேங்க. 2 பேருக்கும் ரொம்ப பசிச்சுது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி காசை கொடுத்தா, ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லிவிட்டு 50 ஐஸ்கிரீமாக வாங்கி தள்ளிட்டாங்க. செத்த நேரம் காசை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போக முடியலங்க. அதுக்குள்ளே எடுத்து காலி பண்ணிட வேண்டியது. அதுவும் சாப்பிடாம அவளோட ஐஸ்கிரீமை பாதியை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. இவன் அதை தெரியாமல் திருத்தனமாக எடுத்து சாப்பிட்டான். அதையும் அவள் கண்டுபிடிச்சி உடனே ஒரே அழுக. இந்த சமைச்சு முடிச்சு இதுங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி அமாவாசை காலையிலங்காட்டி வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சமைச்சு இதுங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. அப்புறம் நம்ம ஈவினிங் போல் இந்த பசங்களை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நல்லா படிடா அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கடா அப்படின்னு சொன்னேன். நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க.